முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி இது சும்மா ஆட்சி. இது சும்மா ஆட்சியை அவங்க மறைக்கிறதுக்காக அம்மா ஆட்சி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அம்மாவுடைய சிறப்பை, அம்மாவுடைய மாண்பை, அம்மா அவர்கள் இந்த தமிழகத்திற்காக, குறிப்பாக ஜீவாதார உரிமைகளுக்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, காவிரி நீர் பிரச்சனைக்காக, முல்லை பெரியார் பிரச்சனைக்காக, நம்முடைய ஜீவாதார உரிமைகளுக்காக, அது வீராணம் தண்ணீரை கொண்டு வருவதற்காக திட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சாதித்து காட்டியவர், சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்று காண்பித்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். பெண்ணினத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதில் வெற்றி கண்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு உன்னதமான ஆட்சி தான் அம்மாவுடைய ஆட்சி. அம்மாவுடைய ஆட்சியை விஜய் அவர்களுடைய ஆட்சியோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று வள்ளலார் சொன்னாரே, அதை போல விவசாயிகளாக இருந்தாலும், நெசவாளர்களாக இருந்தாலும், வணிகர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த மீனவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு எங்கேயோ அல்லது தமிழர்கள் ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட தானே பாதித்ததை போல நடவடிக்கைகளை எடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இருந்த முதலமைச்சர்களில் ஒரு மோசமான முதலமைச்சர் என்று சொன்னால் அவர் விஜய் அவர்கள்தான். விவசாயிகள் இத்தனை போராட்டங்கள் நடந்த போதும் கூட அவர் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர கூடுதலாக கேட்கவில்லை. அவர்கள் மாறுதலாகவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பது தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். சிறு குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி சொன்னீர்கள், செய்தீர்களா? கூடுதலாக சிறு குறு விவசாயிகளுக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறவர்களுக்கு 50% மானியம் என்று சொன்னீர்கள், செய்திருக்கிறீர்களா? அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? அல்லது கஜானாவில பணம் இல்லை, என்னால் இயலவில்லை, என்னால் இயலாது என்றாவது சொல்லியிருக்கிறீர்களா? எதுவுமே வாய் திறக்காமல் மௌனமாக இருந்து சாதிப்பது என்பது ஒரு மோசமான நிலை. அதனாலே தான் சொல்லுகிறேன், இது ஆட்சி, விஜய் ஆட்சி என்பது சும்மா ஆட்சி. இது மறைக்க அவர்கள் தன்னை தலையிலே முக்காடு போட்டுக் கொள்வதற்கு விதமாக அம்மா ஆட்சி என்று அவர்கள் பேசுகிறார்கள்.